Hello friends, இந்த வீடியோவில் வாட்டர் அடிஷ்னல் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். அந்த டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டெக்ஸ்டில் இருந்து. ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் மாடியூல் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இப்போ ஒரு லெசன் வாட்டர் அப்படின்னா அது டோட்டலாக எல்லா கான்செப்ட்டுமே இதில் கவர் ஆகிரும். இதை பார்த்தாவே போதும், ஒரு ரிவிஷன் எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு லெசனுக்கு லாஸ்ட் மினிட்ஸ்க்கு. Choose the correct answer. Question 1. What is the chemical formula of water? Chemical formula of water is H2O. Okay, next question. In which one of the following states water is present on earth? Water வந்து solid stateல இருக்கு ஐஸ்னு, liquid stateல water liquidவே இருக்கு, gas stateல water vaporா இருக்கு. So all of these அப்படின்னு தான் போடணும். Next question. In the process of electrolysis of water, the positive carbon electrode acts as an anode. Electrolysis-na ரெண்டு molecules அதாவது H2O2 அதெல்லாமே செப்பரேட் ஆகும்ல, அந்த ப்ராசஸில் ஆனோட் அந்த கார்பன் எலக்ட்ரோட் இருக்குல்ல, அந்த கார்பன் எலக்ட்ரோட் என்னவா அதில் ஆக்ட் ஆகும்? ஆனோடாக ஆக்ட் ஆகும். Question 4. The boiling point of water increases with increase in pressure. Pressure increase ஆக ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும். இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிக்ரீசஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் டிக்ரீசஸ் வித் தட் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஆனால் பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். எவ்ரி லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் 35, இது ரொம்ப இது டெக்ஸ்ட்லேருந்து அப்படியே இருக்குது, ரொம்ப முக்கியம். எவ்ரி லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் 35 grams of dissolved salts. Question 7. The process of adding chlorine in adequate amounts to water is called chlorination. குளோரினை குறிப்பிட்ட அளவுக்கு வாட்டரில் ஆட் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ் பேர் என்ன? குளோரினேஷன். Question 8. அதாவது ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் சன்லைட் டெஸ்ட்ராய் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர். ஓசோன்லாம் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓசோன்லாம் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ஓசோனைசேஷன் ப்ராசஸ் அப்படிம்பாங்கள்ல, அது என்னென்னா அந்த ஆக்சிஜன் அந்த ஓசோன் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஜெர்ம்ஸ் மைக்ரோப்ஸ் இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Question 9. Aquatic plants make use of dissolved carbon dioxide for photosynthesis. Aquatic plantsலையும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரில் டிசால்வ் ஃபார்மில் இருக்கும், அதை உள்ளே எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது. டிசால்வ் ஃபார்மில் தான் அதுவும் இருக்கும் ஆக்சிஜனும். Next question 10. Which one of the following has the highest latent heat of vaporization? Highest latent heat of vaporization வந்து ஸ்டீமுக்கு தான் இருக்குது. Fill in the blanks. The chemical name of water is dihydrogen monoxide. Chemical name of water dihydrogen monoxide. monoxide ஒரு ஆக்சிஜன். Next 2H2O electrolysis என்னவா கன்வெர்ட் ஆகும் கரண்ட் பாஸ் பண்ணால்? H2 கேஸாக வரும், O2 கேஸாக வெளியே வரும். வாட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டு பை, வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது ஹென்ரி கேவெண்டிஷ். ஃபோர்த் ஒன். பியூர் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius at 1 atmospheric pressure. Freezing of water will cause expansion in the volume. ஃப்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். Ice. Sixth one. Ice has the highest latent heat of fusion. Highest latent heat of fusion வந்து ஐஸ்க்கு, highest latent heat of vaporization வந்து ஸ்டீம்க்கு. Seventh one. 1 gram of water requires 1 calorie of heat to raise its temperature by 1 degree Celsius. This definition is very important. Eighth one. Water is circulated around car engine using the radiator pump and the heat is absorbed. பியூர் வாட்டர் இஸ் நியூட்ரல். பியூர் வாட்டர் வந்து நியூட்ரல், அதாவது எந்த அயான்ஸுமே இருக்காது. ஸோ அது வந்து அசிடிக்காகவும் இருக்காது, பேசிக்காகவும் இருக்காது. அதனால் லிட்மஸ் பேப்பரை வச்சா அதில் வந்து எந்த கலர் சேஞ்சும் நடக்காது. நெக்ஸ்ட் 10th ஒன். காப்பர் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் எனி டெம்பரேச்சர். காப்பர் வந்து வாட்டர்லேயும் ரியாக்ட் ஆகாது, எந்த டெம்பரேச்சர்லேயுமே ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன். Washing soda is used to remove permanent hardness of water. True. Temporary and permanent hardness both can be removed by method of boiling. False. இந்த பாயிலிங் அப்படிங்கிற மெத்தடில் வந்து
மெத்தட் ஆஃப் டிஸ்டிலேஷனில் தான் ரிமூவ் அதாவது டெம்பரவரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இது ரெண்டுமே ஒன்றா ரிமூவ் பண்ணுறது. அதாவது காமன் மெத்தட் வந்து இதுக்கு டிஸ்டிலேஷன் தான். Question 3. The pleasant taste of drinking water is due to the presence of dissolved substance which include air, carbon dioxide and minerals. Question 4. Microplastics can be found in almost every freshwater source. True. இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்து தான், இது அவ்வளோவா நீங்கள் பார்க்க வேணாம், மோஸ்ட்டாக வராது. During electrolysis, hydrogen and oxygen are obtained by 1:2 ratio. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ரேஷியோவில் அப்டேன் ஆகும் அப்படின்னா 2:1 ரேஷியோவில் தான் அது வரும். நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து 2:1 ரேஷியோவில் தான் இது அப்டேன் ஆகும். ஏன்னா இது H2. ஓகே, இவ்வளோ தான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன். மேட்ச் த ஃபாலோவிங். டென்சிட்டி ஆஃப் பியூர் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் பியூர் வாட்டர் 1 gram per centimeter cube. இதான் வந்து டென்சிட்டி ஆஃப் பியூர் வாட்டர். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், வேல்யூஸ்லாம். ஸோ இது 1. நெக்ஸ்ட் ஒன், ஹென்ரி கேவெண்டிஷ் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட்டு அவர் தான் லேபரேட்டரியில் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணார்? ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து இட்ஸ் அன் இன்ஃப்ளேமபிள் ஏர் அப்படின்னா ஈஸியாக வந்து பற்றிக்காது, தீ பிடிக்காது, அதுதான் இன்ஃப்ளேமபிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நெகட்டிவ் கார்பன் எலக்ட்ரோட் அப்படின்னா கேத்தோட். இப்போ 4. இப்போது ஆனோட் அப்படின்னா என்ன எலக்ட்ரோட்? அது வந்து பாசிட்டிவ் கார்பன் எலக்ட்ரோட். எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் 2 கார்பன் எலக்ட்ரோட் வைப்பாங்க. அதில் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு, ஒன்று வந்து பாசிட்டிவ் சைடு வந்து கரண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் பேட்ரியில். ஸோ நெகட்டிவ் கார்பன் எலக்ட்ரோட் வந்து கேத்தோட் அண்ட் பாசிட்டிவ் சைடு வந்து ஆனோடு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எலக்ட்ரோட்ஸோட சிம்பிள், அதாவது கேத்தோடு வந்து நெகட்டிவ், ஆனோடு வந்து பாசிட்டிவ். ஓகே, அவ்வளோதான் இந்த லெசன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.